எண்ணூர் கோரமண்டல் நிறுவனத்திற்கு வர இருந்த 8 டன் அமோனியாவானது தற்பொழுது நிறுத்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் தாய்மானவன். இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன தாய்மானவன்? சென்னை உள்ள அமோனியா தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டதனால் நேற்று இரவிலிருந்து பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் 30க்கும் மேற்பட்டோர் அவங்க பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இது தொடர்பாக சுற்றுச்சூழல் துறை, அதே போல தமிழ்நாடு கடல்சார் வாரியம் உள்ளிட்ட துறைகள் இணைந்து மாசு கட்டுப்பாட்டுத்துறை உள்ளிட்ட துறைகள் இந்த வாயு கசிவு தொடர்பாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில இந்த வாயு கசிவு தொடர்பாக, அதாவது இந்த வாயு எப்படி கொண்டு வரப்படுகின்றால், எண்ணூர் துறைமுகத்திலிருந்து இந்த தொழிற்சாலைக்கு தேவையான கிட்டத்தட்ட ஒரு 8 டன் அமோனியா கப்பல் மூலமாக கொண்டு வரப்படுகிறது. அதன் பின்பாக தற்போது கசிவு ஏற்பட்டுள்ள அந்த குழாய்கள் வழியாக தான் இந்த தொழிற்சாலைக்கு இந்த 8 டன் அமோனியாவும் கொண்டு செல்லப்படுவதாக இருந்தது. இந்த நிலையில வாயு கசிவு ஏற்பட்டதை தொடர்ந்து அதன் காரணமாக பல பிரச்சனைகள் உருவான நிலையில அந்த நிறுவனத்தினோட ஜெனரல் மேனேஜர் தமிழ்நாடு கடல்சார் வாரியத்தோட வைஸ் சேர்மனுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. அதுல இந்த வாயு கசிவு விவகாரம் ஏற்பட்டுள்ளதால் இது தொடர்பாக எண்ணூர் துறைமுகத்தில் இருந்து மேற்கொள்ளக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருப்பதாகவும், அதே போல இந்த 8 டன் அமோனியாவும் தற்போதுக்கு இந்த குழாய் மூலமாக கொண்டு வரப்படும் நடவடிக்கையும் நிறுத்தி வைப்பதாக அந்த கோரமண்டலம் நிறுவனத்தினுடைய ஜெனரல் மேனேஜர் தமிழ்நாடு கடல்சார் வாரியத்திற்கு எழுதிய அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. தொடர்ந்து இது தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாகவும் அந்த கோரமண்டல் நிறுவனத்துல சார்பில் அந்த கடிதத்தில் தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலுமே தமிழ்நாடு கடல்சார் வாரியம், அதே போல மாசு கட்டுப்பாட்டு வாரியம், சுற்றுச்சூழல் துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளை சார்ந்தவர்களும் இந்த வாயு கசிவு விவகாரம் தொடர்பாக அங்கு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். இதே போல கடலோர காவல்படையும் அந்த பகுதிகளில் ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் சுற்றுச்சூழலுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கூடிய ஒரு சூழ்நிலையில தொடர்ந்து மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் உள்ளிட்டோர் தொடர்ந்து அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வராங்க. முழு விவரங்களுக்கு நன்றி சதீஷ்மணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.